எனக்கு வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஆமாம், வீடியோ எடுக்கலைன்னா எப்படி? நான் வந்து ஒரு தலை ஃபேன், சாரி ஏகே ஃபேன். 3 வருஷம் கழித்து நான் வலிமை படம் அஜித் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஆமாம், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. தேர்ஸ்டேலேருந்து ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. அதுவும் இன்றைக்கும் ப்ரூக் ஃபீல்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல தேட்டர்லலாம் கிடைக்கல. இங்கே பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டருக்கு தான் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால மாமு வந்து 7:30 மணி ஷோ தான் போட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் என்னோடய டே எப்படி போணுச்சு, எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். அப்புறம் எடிட்டிங் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சிலேருந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் தான். சச்சுபாய்க்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிகிட்ருக்கேன். எனக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. அங்கங்கே டாய்ஸை போட்டு எல்லா பேஸ்கெட்டையும் எடுத்து டாய்ஸை போட்டு விளையாண்டுட்டுருக்குது. மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது. வாவ், செம்மையாக இருக்குது கிளைமேட். எங்கேயாவது போகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிச்சு வெயில். பட் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஆஃப்டர்நூன் டைமில் இந்த இடத்துல உட்காந்து ஊட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும், பெருசாக சவுண்டெல்லாம் இருக்காது, எப்போதுமே சவுண்ட் இருக்காது. இந்த டைம்னா நல்ல காற்றும் வரும், உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவுட் சைட். நாங்கள் வந்து மூவிக்கு வந்து கிளம்பியாச்சு. மாமு இன்னும் வரல. இப்போ டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. ஆனால் 7:45க்கு போனால் போதும் அப்படின்னு சொன்னிச்சு. எத்தனை மணிக்கு டிக்கெட் போட்டிருக்குன்னு தெரியலையா. ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பி அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது படத்துக்கு வந்து எப்போதுமே அர்ஜென்ட்டாக ஓடி போய் ஃபஸ்ட்டு சீனை மிஸ் பண்ணி தான் எல்லா படமும் பார்ப்போம். அப்படி தான் நாங்கள் என்ன டைமிங்கோ அந்த டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டை விட்டு கிளம்புவோம். இப்போ வந்து ரொம்ப ஆர்வக்கொள்ளாராக கிளம்பியிருக்கோம். ஆமாம், வந்தாச்சு. இன்னைக்கு வந்துட்டு 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பியிருக்கேன் படத்துக்கு போகிறதுக்காக. இப்போ எதுக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஐயோ ஃபயர், கால் பண்ணுங்க, அப்பாவை கூப்பிடு, யாரையாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லி நான் கத்திட்டு அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன். இங்கே உள்ள ஒரு ஆள் காஞ்ச இதெல்லாம் வந்து அவங்க தோட்டத்துக்காரங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெரியாமல் கொஞ்ச நேரத்தில் பதறி ஊரையே கூப்பிட தெரிஞ்சேன். அதுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு. ஆமாம், சச்சு தான் என்னை கூப்பிட்டான். அம்மா நெருப்பு அப்படின்னு அவன் பதட்டப்பட்டதில் நானே ரொம்ப பதட்டம். என்னாச்சுமா, என்னாச்சு? அப்பா கிட்ட நெருப்பு வந்துச்சு. என்ன, எப்படிமா வந்துச்சு? எப்படி? யார் வச்சிட்டு இருக்கா? எப்படி ஒரு மாதிரி அது ஆப்போசிட்ல வச்சுட்டு இருக்கோம். வெளிச்சம் வந்து டிம்மா தெரியுது. லட்டு, என்னம்மா? என்னதுமா? நெருப்பாமா? நெருப்பு வந்துச்சாமா? பேண்ட் போடலையா? சூப்பர்மேன் வேற போறீங்களா? அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, டக்குனு பேண்ட் போடு. யார் படத்துக்கு போறோம்? என்னைய பார்த்து சொல்லு. தளபதிக்கா? எப்படி விசில் ஸ்டைலா நிக்க சொல்லு. என்ன ஸ்டைலா? சொல்லு, இப்ப சொல்லு. இங்க வர, இப்ப சொல்லு. இங்க வர, இப்ப கேமரா பார்த்து சொல்லு. யார் படத்துக்கு போறோம்? தளபதிக்கு. ஐயோ, எப்படி விசில் அடிப்பா அங்க போய்? எப்படி டான்ஸ் ஆடுவ? எப்படி? ஓகே, ஸ்டைலா ஒரு போஸ் கொடு. பாக்கெட்ல கை விட்டு ஸ்டைலா ஒரு போஸ் கொடு. எங்க டைட்டா விட்டு அங்க எப்படி விட முடியும்? போஸ் கொடு, ஸ்டைலா கொடு. வேற லெவல்ல கொடுத்துட்டீங்களே. காலை பாரு, கால் இப்படி வை.
நல்லா தூக்கி போயிருக்கு நாட்டி. ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போயும் நாங்கள் படம் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பிருக்கோம். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் அடிச்சல்ல குட்டி. வாய்க்கு பூசுவோமா? இப்படி இருக்கு. மாமா வந்து 7:30க்கு புக் பண்ணியிருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து 8:45க்கு தான் புக் பண்ணியிருந்துச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 12 ஆகிடுச்சு. 12:15 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் இந்த டேவோட விலாக். ரொம்ப சிம்பிளான விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.